கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 3:9. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாளின் செய்திக்கு தலைப்பாக கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கும் தேவன் என்று உங்கள் முன் வைக்கிறேன். கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கும் தேவன். இந்த பகுதி யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுக்க முன் வந்த அந்த வேளையிலே பரிசேயர் மற்றும் சதுசேயர் தன்னிடம் வரும் பொழுது அவர்களை பார்த்து சொன்ன எச்சரிப்பின் செய்தியாகும். சொல்லிவிட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று எண்ணி தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகாதீர்கள் என்று எச்சரிக்கிறார். அன்பானவர்களே, இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. இந்த செய்தி நமக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை கூறுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரர் என்று வேதம் கூறுகிறது. நாமும் அதை விசுவாசிக்கிறோம். இவ்விதமாக வாக்குத்தத்தம் தந்த தேவன் நம்மிடங்களில் சில ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் அந்த ஒழுங்குகளை பின்பற்றும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள் கடந்து வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆபிரகாமின் பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரர் என்று பரிசேயர் எண்ணினார்கள். அதாவது தங்களுடைய சுவாபத்தின்படியே நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்று அவர்கள் நம்பினார்கள். அவ்விதமாக நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களிடத்திலே தேவன் எதிர்பார்த்திருந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் காணப்படவில்லை என்று யோவான் ஸ்நானன் கண்டபோது அவர்களை கடிந்து கொள்ள வேண்டியதாயிற்று. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி, தேவனுடைய கோபம் ஒன்று உண்டு, எனவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, நாமும் பிறப்பால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் தேவனுடைய வழிகளை பின்பற்றினபடியினால் நாமும் அந்த வழியிலே கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் பலர் தேவனுடைய வார்த்தைகளை பெற்று புதிதாக கிறிஸ்துவுக்கு வந்திருப்பார்கள். நமக்கு ஆலய வாஞ்சை உண்டு. காணிக்கைகளை செலுத்தி ஊழியங்களையும் ஆலய காரியங்களையும் காண்கிறோம். இன்னும் சிலர் நாமே ஊழியம் செய்கிறவர்களாகவும் காணப்படுகிறோம். இது நல்லதுதான். தேவன் இவைகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனாலும் இவற்றோடு கூட மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதலின் கனிகள் என்பது வேறு ஒன்றுமல்ல, ஆவியின் கனிகளைத்தான் மனம் திரும்புதலின் கனிகள் என்று நாம் கருத முடியும். இவைகளை செய்வதற்கு பல்வேறு நிலையில் நாம் முயற்சிக்கலாம். ஆனால் இவைகளை உள்ளடக்கியதாக தேவன் கூறிய, இயேசு கிறிஸ்து கூறிய கற்பனை நமக்கு முன்பு ஞாபகத்திற்கு வருகிறது. அதாவது, நாம் நம்மில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதே அந்த கற்பனை. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே நாம் இதை காண முடியும். அன்பானவர்களே, இந்த ஆவியின் கனிகள் இல்லாத நிலையில் நாம் செய்கிற யாவும் பிரயோஜனமற்றவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
மத்தேயு 25 அதிகாரம் 33, 45 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு நாளில் நடக்கிற காரியங்களை பற்றி பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது ஊழியர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார். அவர்கள் அனைவரும் சொந்த லாபங்களுக்காக, சுய புகழ்ச்சிக்காக ஊழியர்களை செய்திருக்கிறார். அவர்களிடத்திலே ஆவியின் கனிகள் காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டபடியினாலே அவர்களை பார்த்து என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்ல வேண்டியதாயிற்று. அன்பானவர்களே, நாமும் அநேக காரியங்களிலே தேவனுக்கு பிரியமாக நடக்கிறோம். ஆனால் ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்பதை சற்று யோசித்து பார்த்து நாம் செய்கிற காரியங்களோடு இவைகளையும் கூட்டிக் கொள்வோமானால் நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளும் நம்முடைய சந்ததிகளுக்குள்ளும் கடந்து வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென்.